பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம கேட்கிற கேள்வி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு நீங்களும் சொல்றீங்க. ஆனா கர்த்தர் எங்க கூட இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இந்த வியாதி அனுமதிக்கப்பட்டது? ஏன் என் வாழ்க்கையில இந்த போராட்டம் வருது? ஏன் என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் வருது? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படி உபத்திரம் வருதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்று பெற்றுக்கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இந்த வசனத்துக்கு மேல் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது கிதியோன் என்கிற ஒரு மனிதனை நோக்கி கர்த்தர் பேசுறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மீதியானியர்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் கேட்கிற கேள்வி, கர்த்தர் எங்க கூட இருந்தாருன்னா இப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவுகளும் இழப்புகளும் எங்க வாழ்க்கையில ஏன் வரணும்? சரியான கேள்விதானே. நாம கூட அநேக நேரம் இந்த கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்ல? ஒருவேளை வாய் திறந்து கேட்கலனாலும் மனசுலயாவது நீங்க நினைச்சிருப்பீங்க. நான் நினைச்சிருக்கேன் நிறைய நேரம். என்னோடு பேசின வார்த்தை தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆனா எனக்கு ஏன் இந்த பாடு ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? பாடுகளும் உபத்திரங்களும் வாழ்க்கையில வந்தாலும் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யறார். ஒருவேளை கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில வருகிற பாடுகளும் உபத்திரங்களும் உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும், உங்களை அழித்து போட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இத்தனை உபத்திரங்களுக்கு மத்தியிலும் நிற்கிறோம், இத்தனை இழப்புகளுக்கு மத்தியிலும் நிற்கிறோம், இத்தனை தோல்விகளுக்கு மத்தியிலும் நிற்கிறோம். எந்த நம்பிக்கையில நிற்கிறோம்? நிச்சயமா நான் இழந்ததை தேவன் தருவார், நான் விட்டதை கர்த்தர் கொடுப்பார், என் தோல்வி ஜெயமாய் மாறும். இந்த நம்பிக்கை காரணம் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறது தான். எந்த மனுஷன் வாயில் இந்த வார்த்தை வந்துச்சோ அதே மனுஷனை கொண்டு ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை அடித்து நொறுக்குகிற கிருபையை கிதியோன் கையிலே கர்த்தர் கொடுத்தார். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். நீங்க கூட ஒருவேளை அப்படி வார்த்தையை கேட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியத்தை உங்களை கொண்டு செய்வார். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாது. ஏன்னா கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கடந்து போற பாதையில உபத்திரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், புலம்புகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்றது பத்தி நம்புங்க, விசுவாசிங்க. கிதியோன் கரியா கேட்டான், என் கூட கர்த்தர் இருந்தா ஏங்க எனக்கு இதெல்லாம் நடக்கணும்? தேவ பிள்ளைய, நாம கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கான பதில் என்ன தெரியுமா? கேள்வி கேட்ட உங்களை கொண்டே அந்த கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். கிதியோனை கொண்டு கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களை செய்தார், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். அவனை கொண்டு இஸ்ரவேலர்களை ரட்சித்தார். நம்மை கொண்டும் செய்வார். கலங்காதீங்க. எது வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏற்ற வழியில கர்த்தர் எல்லா மீதியானரையும் முறியடித்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.